உன்னைய போய் நல்லவன் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும். நீ எதுக்காக ஹான் அட்டாக் பண்ண? என்னது ஹான் அட்டாக் பண்ணா? நான் ஒன்னும் அட்டாக் பண்ணல. போய் சொல்லாத. செஸ்டர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. நீ டெம்பிளுக்கு வந்தது, ஹான் அட்டாக் பண்ணது, சாமட்டை கட்டி போட்டு போனது எல்லாத்தையும் அவ கிட்ட சொல்லிட்டா. நீ என்ன சொன்னாலும் இனிமே அவன் நம்ப மாட்டா. ஓகே அட்லி மேயர், சாக ரெடி ஆயிக்கோன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஃபிளேமி அந்த அட்டாக்க தடுத்துடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே நாசட்டானியோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கோல்வி வேற அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் ஃபிளேமியும் மாறி மாறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல செஸ்டர் என்ன நினைச்சுக்கிறானா, ஆட்லி மேயருக்கு மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்கு, அதனாலதான் ஃபிளேமி அவன் கூட இருக்கான்னு நினைச்சுக்கிறா. ஆட்லி மேயர், நான் அவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க தப்பிச்சு ஓடு. ஃபிளேமி கவலைப்படாத, நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன். ஃபிளேமி போதும், மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வா. இப்ப ஃபிளேமிய கோல்வியும் செஸ்டரும் சேர்ந்து ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ என்னடா அந்த இடத்துல தப்பிச்சு ஓடி வந்துட்டான். நீ மன்னிச்சிரு ஃபிளேமி, நான் முதல்ல உயிரோட வந்தா உன்னை காப்பாற்ற முடியும். எனக்கு தெரியும் உன்னை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு மௌனி இந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து அவன் ஹான் செங்கருக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவுதான் கத்தியுமே யாருமே வெளியே வர்ற மாதிரி இல்ல. உடனே அவன் பிரேஸோட மார்க்கை செக் பண்ணி ஹான் உயிரோட தான் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆனா அதே நேரத்துல பிரின்சஸ் அங்க வந்து நம்ம ஹீரோவை விடாம அட்டாக் பண்றா. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவளுக்கு தெரியாம ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்று மறைஞ்சுக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஓன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அவ பண்ண அட்டாக் நம்ம ஹீரோட வயத்துல ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்திடுது. இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. எதுக்காக இப்படி பண்ற? நீ பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அட்லிமே. நஷ்டானே, நான் யாரையும் கொல்லல, இனிமே என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பா நான் அந்த இடத்துல இறக்க போறேன்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் இன்னும் ஒரு அட்டாக் பண்ணா போதும், நான் இறக்குறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இல்ல, நான் அந்த இடத்துல சாகக்கூடாது. நான் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து உயிரோட போகணும். இப்ப நாசட்டானி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த அட்டாக்க கையால தடுத்துறான். அது மட்டும் இல்லாம அதே சான்ஸை யூஸ் பண்ணி அவளோட மேஜிக் ஸ்டிக்கையுமே உடச்சு விட்டுறான். நம்ம ஹீரோ அவளை எத்தி வச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால ரொம்ப தூரம் ஓட முடியல. பிரின்சஸ், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, என்ன எவ்வளவு, நீ போய் ஃபர்ஸ்ட் அவனை பிடி. ஹீரோக்கு ரொம்பவுமே பிளட் லாஸ் ஆனதால அவனால நடக்க கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா கோல்வி வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவால முடியாட்டினாலும் அந்த அட்டாக்கை எப்படியோ ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுக அந்த இடத்துல செஸ்டர் ஃபிளேமியை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரா. ஹே கோல்வி, இப்ப என்ன கொல்ல போறியா என்ன? யோசிக்காத கோல்வி, அவனை கொன்று. பிரின்சஸ், செஸ்டர், நாம ஏன் ஒன்னும் கொஞ்சம் விசாரிக்க கூடாது? இவன் ஏன் இதெல்லாம் பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. இவன் தான் தேலாது பிரேவ், இதுக்கு மேல நமக்கு என்ன காரணம் இவனை கொல்ல? ஹே, இவன் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா இவனை விசாரிக்கணும் ஆசைப்படுறியா என்ன? இவன் எப்பயோ கொன்று. கரெக்டா அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹான்ஸும் செஸ்டரும் வராங்க. என்னடே, உன்னை நான் எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்கேன்? இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னாவத பார்த்தாங்க, எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. ஏ ஹான்ஸ், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு அடிபட்டுருக்குன்னு செஸ்டர் சொன்னா. ஏட்லெட், நீ மன்னிச்சிரு. நாஷட்டானியா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல நான் ஹான்ஸ் எதுவும் பண்ணலன்னு. ஹே மோரா, நீ இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். ஏன்னா அந்த ஹான்ஸ் அவனுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவனுக்காக வேற யாரும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி சொன்னேன். ஹே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை, உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆட்லெட் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். ஏன் அதை நம்ப மாட்டேங்கிங்க? அதை நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் இரு. ஹே காய்ஸ், சண்டை போடாதீங்க, இருங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம். இந்த நேரத்தில் தான் அந்த செவன்த் ஒன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எல்லாருமே இந்த இடத்த ஒரு நிமிஷம் சுற்றி பார்த்தீங்களா? இங்கே எந்த விதமான பேரியரும் இல்லை. பேரியர்னா ஒன்று வெளியே இருந்து உள்ளே விடக்கூடாது, உள்ளே இருந்து வெளியே போகக்கூடாது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் நம்மளால இந்த காடு முழுக்க எங்கே வேணாலும் ஃப்ரீயாக சுற்றிட்டு வர முடியுதுன்னா இது ஒன்றும் பேரியர் இல்லை, இது வெறும் ஃபாக் தான். இங்கே இருக்கிறது வெறும் பனிமூட்டை மட்டும்தான். அதுவும் நாம இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இன்ஸ்டன்டா அந்த ஃபாக் கிரியேட் ஆகுது. அப்பவே தெரியலையா அந்த பனிமூட்டத்துக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு? ஹே செஸ்டர், நீ தானே இங்க இருக்கிற எல்லா டெம்பிளுக்கும் லீடர்னு சொன்னேன். உனக்கு இங்க இருக்கிற பிரீஸ்ட பத்தி தெரியுமா? நான் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள என்னதான் சூரிய ஒளி வந்தாலும் இங்க சூரிய வெப்பம் மட்டும் வராது. நீங்க நல்லா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா வெளியே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா சடனா அந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹே ஃபிளேமி, உனக்கு கூட ஞாபகம் இருக்கா? நாம ரெண்டு பேரும் அந்த கோட்டைக்கு போகும்போது அங்க இருந்த வெப்பத்தை என்னால தாங்க கூட முடியல. இந்த டெம்பிளுக்கு வந்தோடனே நான் ஒரு பிரீஸ்ட தான் பார்த்தேன். ஆக்சுவலா அது பிரீஸ்ட் இல்ல, அது ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் தான் என்னை இந்த டெம்பிளோட டோரை திறக்க வச்சுச்சு. இல்ல, அது உடைக்க ட்ரை பண்ண வச்சுச்சு. அதுக்கப்புறமா அது தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுத்துக்கிச்சு. அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபாக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இது எல்லாத்துக்குமே இந்த மான்ஸ்டர்ஸ் தான் பின்னாடி இருக்குது. ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம யாராலையுமே அந்த ரியல் பேரியர் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு எப்படின்னு கூட சுத்தமா தெரியாது. அந்த சோல்ஜர் சொன்ன மாதிரி நம்மளால பேரியர் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சிருந்தா நேரத்துக்கு எப்பயும் அந்த பேரியர் ஆக்டிவேட் ஆயிருக்கும். இங்க இருந்து அந்த பிரீஸ்டோட வேலையை இங்க இருக்கிற வெப்பத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான். ஏன்னா இந்த டீமலாடோட டெரிட்டரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால இந்த இடத்துல சூரிய ஒளி தன்னோட வெப்பத்தை நிறுத்த முடியாது. அதனாலதான் அந்த பிரீஸ்ட் தன்னோட பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வெப்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வெப்பத்தை மெயின்டைன் பண்ணதாலதான் இங்க ஃபாக் கிரியேட் ஆகாம இருந்துச்சு. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள கொன்றுச்சு. இப்ப ஹான்ஸ், நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறான். ஹான்ஸ், அதோட வயிற்ற வெட்டு. இப்ப ஹான்ஸும் அந்த மான்ஸ்டரோட வயிற்ற கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதுக்குள்ள இருந்து அந்த பிரீஸ்ட வெளியே எடுக்கிறான். செஸ்டர், இவங்க தான் அந்த பிரீஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவா. இதை பார்த்து சிஸ்டரால நம்பவே முடியல. ஏன்னா அந்த பிரீஸ்ட் அங்க இறந்து போயிருக்காங்க, அதுவும் ரொம்ப வயசான நிலைமையில. இதுவே போதும் ஆக்டர் நல்லவன் நிரூபிக்க. இல்ல, இது எல்லாமே டிராப் தான். அந்த மான்ஸ்டர்ஸையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கி? இதுக்கு மேல அவன் எப்படி நல்லவன் நிரூபிக்க சொல்றேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் அவன் நல்லவன் எத்தனை தடவை நீ நிரூபிச்சா ஒத்துப்ப? என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஆட்லெட் நல்லவன் தான். இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது. பரவாயில்ல, எப்படியோ உங்களுக்கு நான் இதை புரிய வச்சிட்டேன்.
இப்ப இந்த பேரியரை மட்டும் இல்ல இந்த ஃபாகை மட்டும் களைச்சி விட்டாச்சு, நான் இங்க இருந்து போயிடலாம். ஆனா அது வரைக்கும் நான் தான் உயிரோட இருப்பானு தெரியல. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த எபிசோட நம்ம ஹீரோ எப்படியா கஷ்டப்பட்டு அவன் அந்த 7th பிரேவ் இல்லங்கிறத நிரூபிச்சிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல எல்லாரோட சந்தேக பார்வை இப்ப செஸ்டர் மேலதான் திரும்புது. ஹே செஸ்டர், இப்ப எல்லாருக்குமே உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீ தான் ரொம்ப நேரமா ஆட்லி மேல கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை கொல்றதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஹே இருங்க, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. நான் தான் அந்த 7வது ஆள் நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆக்சுவலா எங்க கிட்ட ஆதாரம் இல்லதான். ஆனா ஆட்லியோட விஷயத்துல நீ நடந்துகிட்டத பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஹே செஸ்டர் ஒன்னும் அந்த 7வது ஆள் இல்ல, சாம்பட் கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்குப்பா. எல்லாரும் கொஞ்சம் இதை பாருங்க. நான் இந்த கோயில சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பட் 2 டேப்லெட்டா காட்டுறா. ஒரு கல்வெட்டுல வழக்கம் போல இந்த டெம்பிளை பத்தி தான் போட்டுருந்துச்சு. அண்ட் அது கூட சேர்த்து எங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே இன்னொரு ஸ்வாடும் கிடைச்சிச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு கூட அந்த பேரியரை டீஆக்டிவேட் பண்ணலாம். ஆனா நமக்கு இப்ப பிரச்சனையே அது இல்ல, யார் அந்த 7வது ஆள். இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதே இந்த 2வது கல்வெட்டு தான். ஏன்னா அந்த 2வது கல்வெட்டுல எப்படி இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்றது அப்புறம் டீஆக்டிவேட் பண்றதை பத்தி தெளிவா போட்டிருக்காங்க. இந்த பேரியரை டீஆக்டிவேட் பண்றதுலாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ண அதே ஆள் திருப்பி வந்து அந்த ஸ்லாட்ல இருந்து கத்தி எடுத்துட்டு அதே மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். ஆனா இந்த பேரியரை ஆக்டிவேட் பண்றதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாம அந்த ஸ்லாட்ல இந்த கத்தியை சொருகிட்டு அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லணும் கூட அவசியம் இல்ல. மனசார நினைச்சு அங்க இருக்கிற இதே மாதிரி ஒரு கல்வெட்டை உடைக்கணும், அதுவும் இதே கத்தியை யூஸ் பண்ணிதான். அதனால நமக்கு இந்த கல்வெட்டுல இருந்து தெளிவா புரிய வர்றது என்னன்னா, யார் அந்த கல்வெட்டை உடைச்சாங்களோ அவங்க தான் அந்த பேரியரை ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். ஹே அட்லிமாயர், உனக்கு யாரும் ஞாபகம் இருக்கா என்ன? ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லப்பா. ஏ ஆமா ஹான்ஸ், நீ சொல்ற சரிதான். நான் வரும்போது கூட அந்த டேப்லெட் உடஞ்சிட்டு அங்க இருந்துச்சு. சோ ஆட்லிமாயர், நீ தான் இப்ப சொல்லணும் அந்த டேப்லெட்டை உண்மையிலேயே உடைச்சது யாரு? எனக்கு அந்த இன்சிடென்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கூட அந்த ஸ்லாட்ல பிளட் எல்லாம் விட்டேன், அதுக்கடுத்து அந்த இதை உடைச்சது. ஆமா, அதை உடைச்சது பிரின்சஸ் தான். அதை உடைச்சது வேற யாரும் இல்ல, நாச்சட்டானியா தான். இதை கேட்ட மத்தவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கா இருக்கு. இப்ப மத்தவங்க பிரின்சஸ் அட்டாக் பண்ண ரெடியான உடனே கோல்பி வந்து பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்றான். ஹே எல்லாம் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதை வேணும்னே பண்ணல. ஹே ஆட்லிமாயர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்ப நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஓ அப்ப அந்த பேரியர் தான் அந்த பனிமுட்டை எல்லாத்தையுமே வெளியே போக விடாம பாத்துக்குதான் என்ன? ஓ அப்ப அந்த பேரியர் மான்ஸ்டர்ஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கோ இல்ல நாங்க வெளியே போக கூடாதுங்கிறதுக்கோ இல்ல, இந்த பனிமுட்டத்தை இங்க இருந்து போக விடாம பாத்துக்கிறதுக்கு தான் அந்த பேரியர். ஆமா, பிரின்சஸ் தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீ அந்த டெம்பிளுக்கு போக சொன்னா. அவ தான் நம்மள ட்ராப்ல உள்ள வச்சிருக்கா. ஏ நாசட்டானியா, இப்ப இந்த பிரின்சஸ் திடீர்னு நீல் டவுன் பண்ணி ஆட்லிமாயர் நான் சரண்டர் ஆயிடுறேன். பிரின்சஸ் என்ன சொல்றீங்க? ஆமா கோல்வி, நான் தான் அந்த 7வது ஆள். இதை கேட்ட கோல்வியால நம்பவே முடியல. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நான் தான் இந்த ஆட்லிமாயரை இங்க அனுப்பி இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ண வச்சு நம்ம எல்லாருமே இந்த ட்ராப்ல மாட்ட வச்சேன். ஆனா என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியல. ஏன்னா நீங்க எல்லாருமே அவ்வளவு முட்டாளுங்க. இந்த பேரியர் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ளேயே நீங்க இவ்வளவு நேரமா மாத்தி அடிச்சுக்கிட்டீங்க. நான் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள், இந்த 6 பிரேவ்ஸை கொல்லணும். நீங்க இந்த ஆட்லிமாயரை கொல்லனா கூட நான் அந்த கோல்வியை வச்சு இவனை கொண்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்லிமாயர் ஒரு மிகப்பெரிய முட்டாள். நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவான். நான் மட்டும் இல்ல, நீங்க எதை சொன்னாலும் அப்படியே நம்புவான். ஏ ஹான்ஸ், இந்த கூட்டத்திலே நம்பாத மண்ணா நீ ஒருத்தன் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச நீ தான் இந்த விஷயத்துல கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்திருப்ப. பிரின்சஸ், இதெல்லாம் நீங்க யாருக்காக பண்றீங்க? டீமன் லார்டுக்காகவா? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஹே கோல்வி, நான் பார்த்ததுல ரொம்பவும் டிஃப்ரெண்ட் ஆனவனா நீ ஒருத்தன் மட்டும்தான். நான் எந்த கமெண்ட் பண்ணாலும் நீ அப்படியே செய்வேன். ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். ஹே பிரின்சஸ், உனக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? ஓ எனக்கா? ரொம்ப சிம்பிள், உண்மையான அமைதி வேணும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா பாத்தீங்க அப்படின்னா, இங்க டீமன் லார்ட் பிறந்த உடனே 6 பிரேவ்ஸும் பறப்பாங்க, அந்த டீமன் லார்டை கொல்லுவாங்க. அண்ட் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த டீமன் லார்டு பறப்பா, மறுபடியும் 6 பிரேவ்ஸ் பறப்பாங்க, மறுபடியும் டீமன் லார்டை கொல்லுவாங்க. இதே மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணணும். ஃபிளேமி சொன்ன மாதிரி டீமன் லார்டு ரொம்ப நல்லவன் தான்ப்பா, அவன் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. நாம இந்த கடவுள்களை நம்புறதுக்கு அவனை ஒருத்தர் நம்பலாமே. அண்ட் நான் இந்த டீமன் லார்டுக்காக தான் ஒர்க் பண்றேன். அவனை ரிவே பண்றதா என்னோட முதல் கோல். ஆனா அதுக்குள்ளேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, நான் டீமன் லார்ட் ரிவே ஆக நல்ல டைம் எடுத்து கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ஆர்மியை இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கும். இன்னும் எவ்வளவு டீமன்ஸ் இருக்காங்க? ரொம்பலாம் இல்லப்பா, கொஞ்சம் தான். ஜஸ்ட் ஒரு 50 லட்சம் பேர் தான். இதை கேட்ட மத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஷாக்கா இருக்கு. என்னது 50 லட்சமா? ஃபிளேமி, ஹான்ஸ், செஸ்டர் எல்லாருமே அவளை கொல்லுங்க. இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரின்சஸ் அட்டாக் பண்றாங்க. உடனே பிரின்சஸ் ஏதோ சகதி மாதிரி கொலன்னு மாறிடுறா. உடனே அவ கரைஞ்சி தூசியா போயிடுறா. ஆனா அப்பயே அவ பேசுறது மத்தவங்க எல்லாருக்குமே கேக்குது. ஹே ஃபிளேமி, நான் சொல்றது இப்ப வர உனக்கு புரியாம இருக்கலாம், இனிமே ஃபியூச்சர்ல உனக்கு புரிய வரும் பாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. அவன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது செஸ்டர் தான் அவன் முன்னாடி இருக்கா. ஹே உனக்கு எதுவும் ஆகல இல்ல? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹீலிங் பண்ணிருக்கேன். இப்போ உடம்புல இருக்க எல்லா காயங்களுமே ஆறிடுச்சு. நீ முடிஞ்ச அளவுக்கு உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருந்தாலே போதும். ஆமா ஆமா, இவன் வழக்கம் போல மறுபடியும் இந்த உலகத்துல ஸ்டாண்டஸ்டான மேன் பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாம இருந்தா ஓகே தான். அது என்னமோ ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் ஏன் ஆட்லிமார்கிட்டே விழுந்துட்டு இருக்கீங்க? எப்பயுமே அவன் மட்டும் ஸ்பெஷலா தான் இருக்கான். ஏ ஹான், நீ எப்பயுமே மறந்துடாத, நீ தான் அந்த டேப்லெட்டை வெளியே கொண்டு வந்து நாசட்டானியா தான் கெட்டவங்கிறத நிரூபிச்ச. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு உன்னே தான் பிடிச்சிருக்கு. இப்ப நமக்கு எல்லாருமே டெம்பிளுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. பிரேவ்ஸ் ஆஃப் 6 ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வரிசையா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு, ஏ எனக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஏ ரொலோனியா, நீங்க என்ன பண்ற? ஆமா, யார் இந்த பொண்ணு? ஓ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆக மறந்துட்டேன்ல. என்னோட பேரு ரொலோனியா. அவங்க எல்லாருமே பார்த்ததுல சந்தோஷம்.
ஆமா நீங்க என்ன பண்ற? ரொம்ப லேட்டா வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் சிக்ஸ் பிரேவ்ஸ்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நானும் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா ட்ரை பண்றேன். அப்போ நீயும்? ஆமா நானும் இந்த சிக்ஸ் பிரேவ்ஸ்ல ஒருத்தி தான். இதை பார்த்தவங்க எல்லாத்தாலையும் நம்பவே முடியல. ஆமா நானும் வந்ததுன்னு கேட்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம ஏன் இங்க 7 பேர் இருக்கோம்? இப்ப நமக்கு இந்த சீனை கட் பண்ணி ஆட்லிமேரோட அந்த கிராமத்தை அழிச்ச அந்த மான்ஸ்டரை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா எனக்கான நேரம் வந்துருச்சு. இனி நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பேரியர் டீஆக்டிவேட் ஆனதால அங்க கிங்கோட படைகளை வந்துடுறாங்க. ஓ பிரேவ்ஸ் ஆஃப் 6க்கு ஒண்ணுமே ஆகல. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாம நான் என்னோட படைகளை இந்த என்ட்ரன்ஸ் சுத்தி நிப்பாட்டி வச்சிருக்கேன். அந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை தாண்டி தான் அந்த ஊருக்குள்ளேயே போகணும். நாம இங்க இருந்தே அந்த மான்ஸ்டர்ஸை தடுக்கலாம். ஓகே காய்ஸ், இனிமே தான் நமக்கு உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. எனக்கு தெரியும் நாம இங்க 7 பேர் இருக்கோம். ஆனா நமக்கு இப்ப அதை நினைச்சு சண்டை போட நேரம் இல்ல. இப்ப நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் எடுத்து சண்டை போட வேண்டிய நேரம். நீ சொல்றதும் சரிதான் ஆட்லிமே. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நான் உன்னையே முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த டீமுக்கு லீடர். இப்ப நம்ம ஹீரோ தான் அவங்க 6 பேத்தையுமே லீட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்கான். ஆட்லிமேயர் மறுபடியும் இந்த கூட்டத்துல 7வது ஆள் யாரும் கண்டுபிடிக்கணுமா என்ன? அதை ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.